வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ஃபஸ்ட் டே கிளாஸு பாலாஜி மதுரை திருநகர்லேருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டே கிளாஸ் எடுக்கிறோம். இப்போ வந்து பேசிக் வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அது வந்து இப்போ வந்து அவரே பேசிக் வந்து என்னென்னன்றதை சொல்லுவாங்க. ஆக்சிலேட்டர் எப்படி கொடுக்கணும், ஆக்சிலேட்டர் எப்படி கொடுத்தா கூடும், எப்படி கொடுத்தா குறையும், புஷ் பண்ணாக்கா ஸ்லோவாகும், கூடும். ஓகே. ஹாரன் எது? ஹாரன் வந்து இந்த இது கீழே அந்த இது வந்து இந்த இந்த அந்த மாதிரி பாயிண்டில் தான் அடிக்கணும். சரிங்களா? இது ஹாரன்னு, இது லைட்டு. அது நீங்களே சொல்லுங்கள். இப்போ வந்து லைட் எது, லைட் சுவிட்ச் எது, அதை எப்படி ஆன் பண்ணுவீங்க? வெரி குட். ஆன் பண்ணுங்கள், சும்மா போடுங்க. ஓகே. அது வந்து டிம் அண்ட் பிரைட் எப்படி போடுவீங்க? சுவிட்சு மேலே 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 இந்த பாயிண்ட்டு, இதை தான் டிம் அண்ட் பிரைட் சொல்லுங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா குறையும், இப்படி கொடுத்தீங்கன்னா கூடும். அந்த மாதிரி டிம் அண்ட் பிரைட் நம்ம பவருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. இண்டிகேட்டர் எது சொன்னோம்? இது இது இண்டிகேட்டர். இந்த சைடு கொடுத்தீங்கன்னா ரைட் இண்டிகேட்டர், இது வந்து லெஃப்ட் இண்டிகேட்டர். நடுவில் வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதுதான் ஹாரன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டு. பட்டனில் ஸ்டார்ட் ஆகுறது தான் செல்ஃப் ஸ்டார்ட்டு. அப்போ இது வந்து இது இங்கே நம்ம மிதித்து ஸ்டார்ட் பண்ணுறது பேர் கிக்கர் ஸ்டார்ட்டு. இதுக்கு பேர் வந்து செல்ஃப் ஸ்டார்ட். அது ஆமாம், இதுதான் ஹாரன். இதுக்கு பூராமே நீங்கள் வந்து இந்த கட்டை விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த இதுக்கு இந்த கட்டை விரல், பிரேக்குக்கு 4 விரல். அப்போ இந்த இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கட்டை விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இந்த இது இந்த இது இந்த இது இதுக்கு எல்லாமே நீங்கள் வந்து கட்டை விரல் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைடு மிரர். இது வந்து ரைட் மிரர், அது வந்து லெஃப்ட் மிரர். ஓகே. ஆக்சிலேட்டர் எப்படி கொடுத்தா கூடும், இங்கிட்டு கொடுத்தீங்கன்னா கூடும், இங்கிட்டு கொடுத்தா குறையும். இந்த பிரேக்கில் எத்தனை விரல் வைக்கணும்? 4 வைக்கணும். இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிரேக்கை பிடிச்சி வேணால் நம்ம இந்த பிரேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சொன்னோம்? ஸ்பீடாமீட்டர். இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாமீட்டர். இது வந்து இது ஸ்பீடாமீட்டர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்பீடை கூட்டி நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஸ்பீடை நீங்கள் இதில் பார்த்துக்கிட்டே போகலாம். எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்கன்றதை 20, 30, 40 அப்படின்னு சொல்லி இந்த இதை பார்த்துக்கிட்டே போகலாம். அதே மாதிரி பெட்ரோலினுடைய அளவு இந்த இதுலேருந்து இந்த இதுக்கு வர்றப்போ நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுடணும். இந்த எண்டுக்கு வர அளவுக்கு நீங்கள் பெட்ரோல் போடாமல் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டுக்கு வர்றப்போ என்ன செஞ்சிடணும்? பெட்ரோல் போட்டுடணும். இதில் வந்து இண்டிகேட்டர் வந்து என்ன செய்யும்? சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இது லெஃப்ட் இண்டிகேட்டர், இது ரைட் இண்டிகேட்டர். அதை போட்டிங்கனாலே இங்கே லைட் எரியும். அப்போ அதிலே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இது வந்து இன்ஜின் பவர். ஓகேங்களா? இந்த லைட்டு எரிஞ்சிச்சுன்னா அப்போ நமக்கு வந்து இன்ஜின் நல்ல கண்டிஷனில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லைட்டு போட்டாலும் இந்த இது தெரிஞ்சிடும். லைட்டு போடுறப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் வந்து பச்சை கலரில் ஆன் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அது நல்லாவே புரியும். இது என்ன சொல்லியிருக்கோம்? செல்ஃப் ஸ்டார்ட். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டனில் ஆன் ஆகிற பேர் தான், பேட்டரியில் ஆன் ஆகிற பேர் தான் செல்ஃப் ஸ்டார்ட். இங்கே வந்து நம்ம வந்து மிதித்து கிக்கர் ஸ்டார்ட் பண்ணுறது பேர் கிக்கர் ஸ்டார்ட். ஓகேங்களா? அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் தனியாக சொல்லிட்டோம். அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணி எப்படி அழுத்தணும், எந்தெந்த அளவுக்கு கொடுக்கணுன்றதை ஸ்டார்ட் பண்ணுற கிளாஸில் சொல்லிட்டோம். ஓகேங்களா? இப்போ புஷ் பண்ணுங்கள், புஷ் பண்ணி மூவ் பண்ணுங்கள். நேராக பாருங்கள், தூரமாக பாருங்கள். சூப்பர். பண்ணுங்கள், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கள். புஷ் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். வெரி குட், சூப்பர். பார்க்குறப்போ வந்து நீங்கள் வந்து ரோடை பார்க்கக்கூடாது, தூரமாக கவனிச்சிங்கன்னா ஆமாம் உங்களுக்கு பேலன்ஸ் நல்லா வரும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணி நல்லா புஷ் பண்ணுங்க. சூப்பர். ரொம்ப ஓட்டு போகக்கூடாது. இந்த அளவுக்கு போட்டு போகலாம். சூப்பராக பண்ணுறாங்க, ரொம்ப அழகாகவே பண்ணுறாரு, நீட்டாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. நம்ம சொல்கிறத அழகாக ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க, ரொம்ப அழகாகவே பண்ணுறாங்க.
அப்போ வந்து கொஞ்சம் அந்த பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நின்று பேலன்ஸ் பண்ணுறாங்க. சும்மா நின்னே பண்ணுங்க, ஒரு 4 ரவுண்ட் நின்னே பண்ணுங்க. ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இது ஈஸியாக இருக்கும். உட்காந்து பண்ணுறதா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. தான் கொஞ்சம் கலைக்கலாம் கற்றுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ பேரை ஓட்ட வச்சுருக்காங்க, ஓட்ட வேணுமா? உட்காந்தும் பண்ணுறாங்க, இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் அண்ட் பேலன்ஸ் கிளாஸ் இருக்குது. இப்போ வந்து பேசிக்கும் பேலன்ஸும் நம்ம வந்து எடுத்துருக்கோம். பேசிக்கும் பேலன்ஸும் நல்லாவே பண்ணுறாரு. புஷ் பண்ணி தருங்க, கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான் அவ்வளோதான். புஷ் பண்ணுங்கள், நல்லா புஷ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நேராக பாருங்கள், தூரமாக பாருங்கள், அந்த மரத்தை கவனிங்க. இப்போ வந்து பேசிக்கும் பேலன்ஸ் எடுத்துருக்கோம். பேசிக்கும் பேலன்ஸும் சூப்பராக பண்ணுறாரு, ரொம்ப நீட்டாகவே பண்ணுறாரு. ஓட்ட வச்சுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.